Hi guys, I am Dr. Haswant Deva. Welcome to my channel HelpLine Awareness Foundation. In the video, first time பார்க்கறவங்களா இருந்துச்சுனா நான் dental students சொல்லி பேஷண்ட்க்கும் dental related videos நான் போடுவேன். ஸோ இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம் எதுக்கு நான் இந்த விஷயத்துல வீடியோ எடுத்துக்கிறேன்னா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஓப்பன் பண்ண போறேன். என்னன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து ரீபேஸ் டென்டல் அவேர்னஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அட்ரஸ் போட்டு எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. ஸோ நானும் ஈகராக இருக்கேன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் இன் அவர் சேனல். ஸோ வாங்க நம்ம வீடியோ போகலாம். guys already நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் எடுக்க போறோம். பார்சல் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. செம்ம வெயிட்டுங்க. நம்ம ரீபேஸ் டென்டல் அவேர்னஸ் ஃபவுண்டேஷன் வந்த பார்சல் இதுதான். ஸோ நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். லெட்ஸ் அன்பாக்ஸ். ஓ மை காட், கோல்கேட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? ரைட், ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா வருது, போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூடியூபராக வந்து ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் இதுதான். ஸோ ஒரு நல்ல ஓபி கார்டு கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ கோல்கேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓபி கார்டு போட்டு சில கிளினிக்ஸ் வந்து நம்ம ஓபி கார்டு போடுற சிஸ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு புதுசாக பண்ணியிருக்காங்க போல, இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நைஸ். பின்னாடி வந்து பாருங்க, நல்ல ப்ரஷிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நீட்டாக சொல்லியிருக்காங்க. எதுனா பேஷண்ட் எஜுகேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோம்னா பேஷண்ட்க்கு வந்து எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணணும், நம்ம பல்ல எப்படி சுத்தமாக வைக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ சரி, இதை பார்த்து அடுத்து என்னென்ன பார்ப்போம். லாஸ்ட் நம்ம ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவோம். உள்ள என்ன நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட், இவங்க மேஜர் கான்செப்ட் என்ன வச்சுருக்காங்க, நம்ம பேஷண்ட் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்துருக்காங்க. ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரஷிங் டெக்னிக்ஸ், ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஸ்டேட்டஸாக வைக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் அதுதாங்க, எப்படி மார்னிங் ப்ரஷ் பண்ணணும், நைட் ப்ரஷ் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. என்கரேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, நம்ம வந்து நிறைய கேசஸ் பார்ப்போம். அதில் யாரோட ஓரல் ஹைஜீன் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி மந்த்லி அவார்ட் கொடுத்துருக்கா அவங்க பண்ணுறாங்க போல இது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரைட், முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்களே, குழந்தைகள்ல இருந்தாங்க நம்ம சுகாதாரத்தை சொல்லி கொடுக்கணும். ஸோ குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதான் நான் சொல்லல, மந்த்லி ப்ரஷிங் டெக்னிக் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு டே வைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து 30th டே வரைக்கும் நம்ம எப்படி ப்ரஷ்ங்க ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறோம், அதை டிக் பண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ப்ளஸ் பசில்ஸ், கேம்ஸ், கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவாக. பசங்களுக்கு வந்து ட்ரையாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக அது பிடிக்காது. உங்க எல்லாரும் தெரியும், அட்வைஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது. ப்ளஸ் நம்ம சும்மா நைன்னு இது பண்ண அது பண்ண சொன்னால், ஸோ அதை வந்து அட்ராக்டிவ் வேல ரீச் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க கோல்கேட். நைஸ் அப்ரோச், நல்லா பண்ணுறாங்க ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ரைட், ஒரு பெரிய பேனர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எவ்வளோ பெருசு. ரைட், பிரைட் ஸ்மைல் கோல்கேட், இது தெரியும் நினைக்கிற அளவுக்கு. ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகே, அவங்க இந்த மாசத்துல வந்து ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க போல. ஸோ அவங்க முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நம்ம பல்ல சுகாதாரம் வைக்கணும்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்றாங்க. ஸோ அதோட கிட்டுக்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இது பார்க்கணும், முக்கியமான பாக்ஸ் பார்க்கணும் வாங்க. ரைட், இப்படி வச்சுருவோம். ரைட், முக்கியமான பாக்ஸ் என்ன இங்க பாக்ஸ் நம்ம கத்திரிக்கோல. ரைட், ஸ்ட்ராங் பாக்ஸ். எவ்வளோ பேஸ்ட். ரைட்,
ரைட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பெருசாக இருக்குது, யூஷுவல் பேக்கோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னு பார்ப்போம். கோல்கேட்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்ட்டு. அதுலேயும் எழுதியிருக்காங்கன்னா பிரைட் ஸ்மைல் பிரைட் ஃபியூச்சர்னு போட்டிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிறது தாங்க பெரியவங்க. இந்த காலத்து பசங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் வருது. ஸோ அதை எப்படி நம்ம ஓரல் ஹைஜீனை ரொம்ப பாதுகாக்க முடியும்னு சொல்லி அவங்க ஒரு மூவ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ வாங்க இந்த பேஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்சல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க கோல்கேட்டு. ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு 13 grams ஆஃப் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா டென்டிஸ்ட்டை வந்து பொறுத்தளவுக்கு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வந்து 1ஆம் கிளாஸ் போகிறோம், ப்ரீகேஜி போகிறோம், அதெல்லாம் எப்படி ஸ்கூலில் போய் நம்ம கற்றுக்குறோம். ஸோ பல்லோட சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம யார்கிட்ட கற்றுக்க முடியும்? ஒரு டென்டிஸ்ட் தான் கற்க முடியும். ஸோ ஒரு டென்டிஸ்ட்டை எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கிட் கொடுத்துருக்காங்க போல. சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அனுப்புறோம்னு சொல்லி. பட் அவங்களோட பாஸ்ட்டாக எனக்கு ஃபஸ்ட்டு சீரியஸாக தெரியலங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க சின்ன பேக் கொடுத்துருக்க என்னன்னா, இப்போ பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரஷில் லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்கள அந்த இடத்துல பண்ண வச்சு அவங்கள கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டெட்ரா பேக் ப்ளஸ் ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்கேட் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்களோட ப்ரொஃபஷனுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நம்ம பேஷண்ட் எஜுகேஷனுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற டென்டிஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா ஒரு சின்ன பேஸ்ட் கிடைக்குதுங்க, அது மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறது நம்ம வாயில் சொல்கிறதோட ப்ராக்டிக்கல் லைஃப். இப்போ இருக்க குழந்தைங்க வந்து தியரிட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறத ப்ராக்டிக்கலாக நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக அதோட ரீச்சும் அதோட சக்ஸஸ் ப்ரோக்னோசிஸ் நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு அன்பாக்சிங் அவ்வளோ தான். என்னோட இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ இன்னைக்கு அன்பாக்சிங் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணோம். அது வரைக்கும் தேங்க்யூ.